நாம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஜெபம் கற்றுக் கொடுக்கப்படுது. இந்த ஜெபம் ஒரு சில சபைகளை சொல்றாங்க, ஒரு சில சபைகளை சொல்றது இல்லை. அதுல ஆரம்பிக்கும் பொழுதே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆல்ரெடி அவர் பரிசுத்தர் தான், அவருடைய நாமம் பரிசுத்தம் தான். அப்புறம் என்ன பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா, நீங்களும் நானும் அவருடைய பரிசுத்தமான நாமத்தை இப்ப பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டோம். எசேக்கியேல் 36:23 இப்படியா சொல்லுகிறது, புறஜாதிகளுக்கு முன்பதாக, அதாவது கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டோம். இப்போ அவர் அப்பா, நான் பிள்ளை. இப்போ அப்பா பேர் நான் அசிங்கப்படுத்திட்டேன். இப்ப நான் அப்பா பேர் நல்ல பேர் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய காரியங்கள்ல, என்னுடைய செயல்கள்ல, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருந்தேன் அப்படின்னு சொன்னா புறஜாதிகள் நம்மளை பார்க்கும்போது இவங்க கர்த்தர் பரிசுத்தர், இவங்க கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரியத்தை நம்மளாவே சொல்ல வைக்கிறாரு. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். God bless you.